அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா கச்சோரி சாட். வாங்க இந்த கச்சோரி சாட் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ மிக்சியில் 1 கப் மல்லிக்கீரை எடுத்திருக்கேன். அதை நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஒரு கப்பு மல்லி போட்டால் 1/2 கப்பு புதினா போடணும். அடுத்து 3 பச்சை மிளகாய், அடுத்து 3 பல் பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி, 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் ஜீனி, உப்பு தேவையான அளவு. நான் இங்க ராக் சால்ட் எடுத்திருக்கேன். வேணும்னா நீங்க சாதா உப்பு கூட போட்டுக்கலாம். தண்ணி நான் கொஞ்சம் எடுத்துருக்கேன். நிறைய ஊற்றிக்க கூடாது, கொஞ்சம் தான் ஊற்றணும். ஊற்றிட்டோடனே நல்லா பேஸ்ட் வரை அரைச்சிக்கணும். இதோ நம்ம சாட்டுக்குள்ள சட்னி வந்து நல்லா ரெடி ஆச்சு. புளி தண்ணியை நல்லா திக்கா 1 கப்புக்கு கரைச்சி எடுத்துக்கணும். அதை நான் இப்போ வந்து எல்லாம் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணிட்டு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து சீனி குட்டி கப்பில் நான் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், ராக் சால்ட் தேவையான அளவு. எல்லாத்தையும் போட்டுட்டோன்னே இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இது வந்து நல்லா பாயில் ஆகணும். கொஞ்சம் திக்னஸ் வர வரைக்கும் நல்லா பாயில் ஆகணும். ஏதோ நம்ம சாட்டுக்கு தேவையான புளி தண்ணி ரெடி ஆச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான மல்லி சட்னியும் புளி தண்ணியும் ரெடி ஆச்சு. இப்போ கச்சோரி சாட்டுக்கு தேவையான பூரி எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டோன்னே நான் இங்க 2 கப் மைதா எடுத்துக்கிறேன். ரெண்டு கப் மைதாக்கு 1 கப் ரவா, உப்பு தேவையான அளவு போட்டுட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயை லைட்டா காய்ச்சி ஊத்திக்கணும். எண்ணெயை ஊற்றிக்கிட்டோன்னே இப்போ உடனே கை வச்சிடாதீங்க, ஏன்னா அது ரொம்ப சூடும். அதனால ஸ்பூன் வச்சு லைட்டா சப்பாத்தி மாவு வரி பிணைஞ்சு விட்டுக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்ட பிறகு சப்பாத்தி மாவு பதத்து அளவுக்கு பிணைஞ்சிக்கணும். மாவு இப்போ ரெடி ஆச்சு. 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டோன்னே பூரி சுடலாம். இந்த அளவுக்கு ரவுண்டா தேய்ச்சிக்கணும். எண்ணெய் சூடானோடனே பூரியை போட்டு எடுத்துக்கணும். இப்போ நல்லா கெட்டி தயிர்ல ஜீனியை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஏற்கனவே ஜீனி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம கச்சோரி சாட்டுக்குள்ள வைக்கிற ஸ்டஃபிங் சூப்பு தான் பார்க்க போறோம். இங்க நான் மல்லிக்கீரை நான் இங்கே வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு. இங்கே நான் தயிர் வச்சுருக்கேன். இங்கே நான் உப்பு போட்டு கொண்டைக்குள்ளையே அவிச்சு வச்சுருக்கேன். இது மிக்சர். உப்பு தேவையான அளவு, மிளகாய் தூள் தேவையான அளவு, ஜீரகத்தூள் தேவையான அளவு. நான் வந்து மல்லி சட்னி வச்சுருக்கேன். புளித்தண்ணி, வெங்காயம் 2 வெட்டி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி இங்கே நான் வந்து வெட்டி வச்சுருக்கேன். இங்கே நான் வந்து 2 உருளைக்கிழங்கு உப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இது மாதிரி பூரியில் ஓட்டை போட்டுட்டோன்னே நம்ம வந்து உருளைக்கிழங்கு அதுக்குள்ளே நம்ம வைக்கணும்.
அடுத்து கல்ல கொஞ்சோன்னு வச்சுக்கணும். அடுத்து தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இங்க நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கணும். அடுத்து திரும்பவும் கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து நம்மளோட மல்லி சட்னியை சேர்த்துக்கணும். அடுத்து புளி தண்ணி. அடுத்து வெங்காயம் நம்ம வெட்டி வச்சிருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து கொஞ்சோண்டு உப்பு, மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு, ஜீரகத்தூள் கொஞ்சோண்டு. அடுத்து திரும்பவும் நம்மளோட மல்லி சட்னி ஆட் பண்ணிக்கணும். அடுத்து புளி தண்ணி, அடுத்து தயிர், அடுத்து மிக்சர், அடுத்து நம்மளோட மல்லிக்கீரையை ஆட் பண்ணிக்கணும். இதோ நம்ம கச்சோரி சாட் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம ஹாஃபிராஸ் அரசுவை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.